எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? டிப்ரஷனுக்கும் ஆங்ஸைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலா டிப்ரஷன்ங்கிறது ரிக்ரெட்டோட ஒரு மேக்ஸ் வெர்ஷன் வச்சுக்கலாமே. When the regret gets deeper and deeper, it becomes depression. டிப்ரஷன்ங்கிறது நம்மளோட பாஸ்ட் நினச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமேன்னு அதை நினச்சி நினச்சி திரும்ப திரும்ப இது பண்ணுறது டிப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்தந்த ஏரியாஸ் கவர் பண்ணலாம், இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா அது அப்படியே நடக்காது. நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம், அப்பயும் நடக்கலேன்னு நினைப்பீங்க. கரெக்டாக நடந்திருக்கலாமே. அது டிப்ரெஷன். ஆங்ஸைட்டினா ஃப்யூச்சரை நினச்சி வருத்தப்படுறதுன்னு வச்சுக்கலாமே. லைக் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, காலேஜ் முடிஞ்சிடணும், வேலைக்கு போகணும், கேம்பஸில் செலக்ட் ஆகணும், இந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஜாப் பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிப்பீங்க. இல்லை இப்போயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சப்போஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சி இது பண்ணுறது ஆங்ஸைட்டி. இதை சால்வ் பண்ண சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதோட பிரச்சனையை சிம்பிளுங்கிறங்காட்டி ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது. அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் தட். Bye bye.